வணக்கம். 2024 வடகிழக்கு பருவமழை டிசம்பர் 31 வரை எப்படி? ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 நவம்பர் 12 செவ்வாய்க்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை. இன்று தமிழ்நாட்டின் கரையோரம், குறிப்பாக டெல்டா கரையோரத்திற்கு கிழக்கே இலங்கையின் வட பகுதிக்கு வடகிழக்கே நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இருவேறு காற்றை வெப்ப குளிர் நீராவியை இணைக்கும் பகுதி செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர் மற்றும் அதைவிட கூடுதலாக ஆந்திர மாநிலத்தின் நெல்லூர் மற்றும் ஓங்கோல் இடைப்பட்ட பகுதியில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆந்திர மாநிலத்தின் மழை உள்ளே திருப்பதி மற்றும் கடப்பா, கர்னூல் வரைக்கும் மழை பிடிப்பை கொடுக்க தொடங்கி இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டிலே இப்பொழுது தொடங்கியிருக்கூடிய மழை குறைந்த நீராவியை கொண்டு சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் தொடங்கி காஞ்சிபுரத்தை எட்டி இருக்கக்கூடிய மழை கண்டிப்பாக பொழுது விடிந்ததும் மழை பிடிப்பு படிப்படியாக தீவிரமடையும். ஆந்திர பகுதியில், அதாவது இணைப்பு சுழற்சியில் இணைந்திருந்த ஒரு காற்று சுழற்சி ஆந்திர கரையோரம் நீடித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினாலே காற்றை ஆந்திர கரையோரத்தில் கொண்டு குவித்துக் கொண்டிருக்கிறது. அது படிப்படியாக தெற்கு நோக்கி நகர்ந்து வந்து தமிழ்நாட்டில் காற்றை குவிக்கும் வண்ணம் அமையும். படிப்படியாக திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு மழை அதிகரிக்கும். அதே நேரத்தில் விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் மாவட்டத்தில் மழை மதியம் தொடங்கும். அதே நேரத்தில் செங்கல்பட்டு மழை காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மழை திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டைக்கும் திருவண்ணாமலைக்கும் பரவலாக்கும். கடலூர் மற்றும் விழுப்புரத்தில் தொடங்கும் பொழுது அது விழுப்புரம் மேற்கு பகுதிக்கும் கள்ளக்குறிச்சிக்கும் மதியத்திற்கு பிறகு மாலையில் தொடங்கும். பிறகு முன்னிரவுக்குள் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, பெங்களூரு, கர்நாடகாவோட கோளாறு, தங்கவேல், பெங்களூரு, மைசூர் வரைக்கும் இன்று இரவுக்குள் மழை பொழிவு தொடங்கிவிடும். கண்டிப்பாக கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல் மற்றும் கடலூர், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் திருச்சி மாவட்டத்தின் வடக்கு பகுதியெல்லாம் இரவுக்குள் கண்டிப்பாக தொடங்கிவிடும். தொடங்குவதில் தாமதம் தவிர இரு காற்று இணைக்கும் இடம், குவிக்கும் இடம் தற்பொழுது வட மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் ஆந்திர பகுதியில் இருக்கிறது. கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்களுக்கும் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் அனைத்து வட உள் மாவட்டங்களுக்கும் தொடங்கி ஈரோடு வரை, நீலகிரி வரை, கர்நாடகா வரை மழை பொழிவை இன்றைக்கு இரவுக்குள் தொடக்கும். அதே நேரத்தில் புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், திண்டுக்கல் வரைக்கும் நாளை அதிகாலைக்குள் தொடக்கிவிடும். நாளை இந்த நிகழ்வு கரை கடந்து மேற்கு நோக்கி நகரும் பொழுது இரு காற்று இணைவு தென் மாவட்டங்களிலும் நடக்கும். குமரிமுனை சுற்றி இலங்கையை சுற்றி வந்து கொண்டிருக்கூடிய குளிர்காற்றும் இலங்கைக்கு தெற்கு பகுதியிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவியும் தென் மாவட்டங்களிலே இணைவு ஏற்படும். இதனால கரை கடக்க முற்படும் பொழுது, கரை கடந்த பிறகும், கரை கடந்து போகும் பொழுதும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு தொடங்கி படிப்படியாக தீவிரமடைந்து தொடர்ந்து கொண்டிருக்கும். அனைத்து மாவட்டங்களுக்கான மழை நாளையிலிருந்து 14, 15, 16, 17 தேதி வரை அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு விட்டு விட்டு கொடுக்கும். அனைத்து மாவட்டங்களுக்கும் மிதமானது முதல் சற்று கனமழை அனைவருக்கும் கொடுக்கும். ஆங்காங்கே மிக கனமழை பொழிவும், ஒரு சில இடங்களிலே அதிக மழை பொழிவும் வாய்ப்பு இருக்கிறது. அதாவது 15 இருந்து 20 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட ஒரு சில இடங்களில் கொடுக்கலாம். இன்றைய மழை பொழிவு அந்த ஒரு சில இடங்கள் என்பது வடகடலோரம், வடவுள் மாவட்டங்களாக அமையும். இன்று இரவுக்கு பிறகு வடகடலோரம், டெல்டா மற்றும் வடவுள் மாவட்டங்களாக அமையும். நாளை எந்த மாவட்டத்திலையும் அமையும். நாளைய மறுநாள் 14, 15, 16, 17 தேதி வரை எல்லா மாவட்டங்களுக்குமே நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக மழை இதுவரை தொடங்கவில்லையே, இது தொடங்காது, இதுவும் பொய்த்து விட்டு போகும் என்ற கவலையை விட்டு தள்ளுங்கள். கண்டிப்பாக மழை தொடங்கும். தொடங்கியது முதல் தொடரும். 18ஆம் தேதி வரை தென் மாவட்டங்களுக்கு, 17ஆம் தேதி வரை வட மாவட்டங்களுக்கு, டெல்டா கடலோரம் 18ஆம் தேதி வரை, தென் கடலோரம் தொடர்ந்து கொண்டிருக்கும் 19, 20 என்று.
ஆக நிகழ்வு இந்த நிகழ்வு 18ஆம் தேதி வரை தென் மாவட்டங்களுக்கும் 17ஆம் தேதி வரை வட மாவட்டங்களுக்கும் டெல்டாவிற்கு 19-20 கோடியக்கரை முனையில மழையை கொடுத்து கொண்டு ராமேஸ்வரம் மற்றும் தூத்துக்குடி குமரி முனையில 19-20 மழை பொழிவை கொடுத்து கொண்டே இருக்கும். பிறகு அடுத்த நிகழ்வு 18ஆம் தேதி சுமத்ரா தீவு அருகே உருவாகக்கூடிய காற்று சுழற்சி மிக மெல்ல தீவிரமடையாதது போல் இருந்து கொண்டு இது தீவிரமடையாது என்று யோசிக்க வைத்து இது தீவிரமடையுமா அடைவது போல் தெரியவில்லையே என்று ஒரு சந்தேக பார்வைக்கு உங்களை கொண்டு தள்ளி இறுதியில இலங்கை அருகே வந்ததும் திடீரென்று தீவிரமடையும். இலங்கை அருகே வந்து தீவிரமடையும் அந்த நிகழ்வு கண்டிப்பாக ஆந்திர பகுதிக்கு போகாது. இம்மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு இலங்கை அருகே வரக்கூடிய அந்த நிகழ்வு 25, 26, 27 தேதிக்குள் தமிழ்நாட்டின் கரையை நெருங்கும். இதனால மிகச்சிறப்பான மழைப்பொழிவு அந்த நிகழ்வு கொடுக்கும். அதுவே சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவை கொடுத்து விடும். இப்பொழுது இந்த 13லிருந்து 17ஆம் தேதி வரை கொடுப்பதுவே பல இடங்களுக்கு சராசரிக்கு கூடுதலாக்கிவிடும். அதைவிட சிறப்பானது ஒரு மழை 22லிருந்து 27ஆம் தேதி வரை 22 கடலோரம் தொடங்கும். 23, 24 கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரமடையும். 25, 26 அந்த நிகழ்வு வலிமையான மழைப்பொழிவை தரும் வகையிலே வந்து அமையும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக அந்த நிகழ்வு 27ஆம் தேதி வரை மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும். அதே வேளையில் 27ஆம் தேதி புதிய ஒரு நிகழ்வு தென்சீன கடற்பகுதியிலிருந்து அந்தமான் கடற்பகுதிக்கு வரும். அடுத்ததாக உருவாவது சுமத்ரா தீவு நிகழ்வு. அதற்கு அடுத்து வருவது தென்சீன கடல் நிகழ்வு தெற்கு அந்தமான் பகுதிக்கு வந்து நேரடியாக தமிழ்நாட்டை நோக்கி வரும். டிசம்பர் முதல் வாரத்திலே முற்பகுதியிலே 5ஆம் தேதிக்குள் தமிழ்நாடு வந்து அதுவும் ஒரு அதிக மழைப்பொழிவை தரும். அடுத்த நிகழ்வும் தென்சீன கடற்பகுதி, அதாவது 6ஆம் தேதி 7ஆம் தேதி வாக்கிலே தமிழ்நாடு நெருங்கி 5ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. அதற்கு அடுத்த நிகழ்வு. இப்படி நிகழ்வுகள் இருக்கிறது. அதாவது ஒன்றே ஒன்று மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். கடந்த 15 ஆண்டுகளாக பருவமழை என்பது நவம்பரில் தான் தொடங்கி இருக்கிறது. அக்டோபரில் தொடங்கினாலும் நவம்பரில் தான் தீவிரமடைந்திருக்கிறது. சில ஆண்டுகள் நவம்பர் முதல் வாரத்தில் தான் தீவிரம் தொடங்கியே இருக்கிறது. இந்த ஆண்டு பனிப்பொழிவோடு போய்விடுமோ, மழைப்பொழிவு கொடுக்காது என்ற சந்தேக பார்வைக்கு தள்ளி திடீரென்று வடகிழக்கு பருவமழை தொடங்கி நவம்பர் இறுதியில் இருந்து தான் 2018 முதல் மழையே அது புயல் மழையாக அமைந்தது 2018. ஆகவே அப்பொழுது நவம்பர் பிற்பகுதியிலிருந்து தான் தொடங்கி இருக்கிறது எல்லா ஆண்டுகளுமே பருவமழை. ஆகவே ஐப்பசியில் பெரிதாக மழை கொடுப்பதில்லை கடந்த சில ஆண்டுகளாகவே. கார்த்திகையில் தான் மழை பொழிந்திருக்கிறது. ஐப்பசி வந்து விட்டது, ஐப்பசியும் முடிய போகிறது. ஐப்பசியில் பெய்யாவிட்டால் எப்பொழுது மழை பெய்யும் என்று உங்களுக்குள் கேள்வியை எழுப்பிக் கொண்டு மூத்தோர் சொல் அமிர்தம்தான். ஆனால் மூத்தோர் சொல் இயற்கையோடு இணைந்த காலம். இப்பொழுது இளையோர் இயற்கையை அழித்த காலம். ஆகவே அந்த காலத்தில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு கார்த்திகையில் தான் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது பல ஆண்டுகளாக. இந்த ஆண்டும் கார்த்திகையில் தான் மழை பொழியும் என்பதை நினைவில் கொண்டு கண்டிப்பாக நவம்பர் இறுதி டிசம்பர் முற்பகுதி கிட்டத்தட்ட கிறிஸ்துமஸ் வரைக்கும் கூட நிறைய மழை பொழிவை தரக்கூடிய நிகழ்வு இருக்கிறது. டிசம்பர் 13 வரை சொல்லிவிட்டேன். டிசம்பர் 13லிருந்து 24ஆம் தேதி வரை கிறிஸ்துமஸுக்கு முன் ஒரு நிகழ்வு, அதுவும் தமிழ்நாடு தான். எந்த நிகழ்வும் ஆந்திரா போவதற்கு வாய்ப்பில்லை. அதிகபட்சமாக ஆந்திரா போனால் நெல்லூர் வரைக்கும் தான் நிகழ்வு. தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு நெல்லூர் வரைக்கும் மழைப்பொழிவை எட்டி பிடித்துக் கொடுக்கும், சென்னைக்கும் கொடுக்கும், அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும். இறுதி நிகழ்வு கிறிஸ்துமஸுக்கு பிறகு இலங்கை கடந்து மன்னார் வளைகுடா வந்து குமரிக்கடல் மற்றும் தென் தமிழ்நாடு வழியாக அரபிக்கடலுக்கு பயணிக்கக்கூடிய நிகழ்வு இறுதி நிகழ்வு. அதுவும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு கொடுக்கும். அது தென் மாவட்டங்களுக்கு மிகச்சிறப்பான மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக இறுதி நிகழ்வா தென் மாவட்டங்களுக்கு மிகச்சிறப்பு என்று நினைத்துக் கொள்ளாதீர். எல்லா நிகழ்வுமே எல்லா மாவட்டங்களுக்கும் மழை தரும். அதை முதல்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிகழ்வு வரட்டும், கொடுக்கட்டும், நம்பிக்கை வரும். அடுத்த நிகழ்வு வரும், முழுமையான நம்பிக்கை வரும். இது டிசம்பர் மழைதான் என்று இந்த ஆண்டு நம்புவீர்கள். அடுத்த ஆண்டு ஐப்பசியில் அதை மறந்து விடுவீர்கள். மீண்டும் ஐப்பசி வந்து விட்டதே, ஐப்பசியில் மழை பெய்யாவிட்டால் கார்த்திகையிலா பெய்ய போகிறது என்று அடுத்த ஆண்டும் கதையை ஆரம்பிப்பீர்கள். இது நடக்கும் ஒரு இயல்பாக இருக்கிறது. தயவு செய்து இந்த ஆண்டே அதை மனதிலே ஆழமாக பதித்து விடுங்கள். டிசம்பரில் தான் அதிக மழை தரும், நவம்பர் பிற்பகுதியில் தான் அதிக மழை தரும். ஆனால் பருவமழை முன்கூட்டியே தொடங்கினாலும் மழை நவம்பர் டிசம்பரில் தான் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு
இந்த ஆண்டும் டிசம்பரில் நிறைய மழைப்பொழிவு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு, வலுவான நிகழ்வுகள் இருக்கிறது என்பதை கொண்டு, உங்களுடைய பகுதி எப்படி என்பது உங்களுக்கு தான் தெரியும். யார் யார் இன்சூரன்ஸ் கட்டணும், பயிர் இன்சூரன்ஸ் என்பது உங்களுக்கு தெரியும். கடந்த பல ஆண்டுகளாக எந்தெந்த பகுதிகளுக்கு அதிக மழைப்பொழிவை தந்திருக்கிறது. இந்த ஆண்டு கண்டிப்பாக இலங்கை கடந்து தமிழ்நாடு வரக்கூடிய நிகழ்வாகவும், வட இலங்கையை தொட்டு தமிழ்நாடு வரக்கூடிய நிகழ்வாகவும், வட இலங்கையை தொட்டு தமிழ்நாடு என்றால் பார்த்துக் கொள்ளணும். அதே போல இலங்கை கடந்து தென் தமிழ்நாடு வரக்கூடிய நிகழ்வுகளும் இருக்கும். ஆகவே பெரும்பாலும் இலங்கையை தொடாமல் நிகழ்வு இருக்காது. இலங்கையை ஒட்டிய நிகழ்வாகவே எல்லாம் அமையும் என்பதை நினைவில் கொண்டு தொடர்ந்து நீங்கள் முன்னெச்சரிக்கையுடன் முன்னேற்பாட்டுடன் இருக்க வேண்டுமே தவிர இதில் எந்தவித அச்சமும் ஏற்படுத்தி கொண்டு பீதியும் ஏற்படுத்தி கொண்டு, ஏற்கனவே கடந்த 2012 ஏற்பட்ட கஜா புயலை நினைவில் கொண்டு, மீண்டும் மீண்டும் சொல்றேன், கஜா புயல் மாதிரி மீண்டும் ஒரு புயல் வராது. அப்படி வந்தால் கண்டிப்பாக ஒரு மாதத்திற்கு முன்பே அது தெரிந்துவிடும். கண்டிப்பாக அப்படிப்பட்ட நிகழ்வு இருந்தால் அறிவிப்போம். அந்த புயலை மறந்து விடுங்கள். பல புயல்கள் வந்திருக்கிறது, சிறு சிறு புயல்கள், மழை தரும் புயல்கள் எல்லாம் இருந்திருக்கிறது. அதை நினைவில் கொண்டு, சிறு நிகழ்வும் அதிக மழை தரும் என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்து, மழை இருக்கிறது என்பதை நம்பிக்கை கொண்டு, வானிலை ஆய்வறிக்கையுடன் தொடர்ந்து மாறுதல் அறிந்து, துல்லியம் அறிந்து, படிப்படியாக தினசரி கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸை அறிந்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல ஜனவரியிலும் மழை பொழிவு நிகழ்வுகள் நிலநடுக்கோட்டு பகுதியில் போகும். ஆனால் குளிரை கொண்டு வரும். ஜனவரியில குளிரும் பனிப்பொழிவும் இருந்தாலும் மீண்டும் மழை பொழிவு பிப்ரவரியில் தெரிகிறது. லானினா அமைப்பும் நெகட்டிவ் ஐஓடியும் ஜனவரி பிப்ரவரியில் இருந்து தீவிரமடை இருக்கிறது. நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலையும் லானினா அமைப்பு பசிபிக் பெருங்கடலையும். இதனால கோடை மழை இருக்கிறது, கோடை வெயில் குறைவாக இருக்கிறது, அளவாக இருக்கும், சராசரியாக இருக்கும். ஆனால் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும், அளவாக இருக்கும் என்று சொன்னாரே, அனல் காற்று வீசுகிறது என்றால் தொடர்ந்து குளிர்சாதன அறையில் இருந்து கொண்டு வெளியே வந்தால் அவர்களுக்கு அனலாகத்தான் இருக்கும். அதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்த வெப்பநிலையை சராசரியை கூட்டி மொத்தம் கூட்டி அத்தனையும் வகுத்து பார்த்தால் கடந்த சராசரியை விட குறைவாகவோ அல்லது சராசரி வெப்பமாகவோ இருக்கும். ஆனால் அதே போல கோடையில் என்ன மழை பொழியுமோ அந்த மழை பொழிவிற்கு சற்று கூடுதல் மழை இருக்கிறது. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு கோடை மழை அளவு இருக்கும், அந்த அளவிற்கு சற்று கூடுதல் இருக்கிறது என்பதையும், கோடை மழையும் இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொண்டு வானிலை அப்டேட் துல்லியம் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.